ஒன்று நாளாகமம் அதிகாரம் 7. First Chronicles chapter 7. வசனம் 1. இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசுப், சிம்ரோன் என்னும் 4 பேர். Verse 1. Now the sons of Issachar were Tola and Pua, Jashub and Shimron, 4. வசனம் 2. தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத்தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. Verse 2. And the sons of Tola, Azi, and Rephair, and Jeriel, and Jamai, and Jibsam, and Shamuel, heads of their father's house, to wit, of Tola, they were valiant men of might in their generations, whose number was, in the days of David, 22,600. வசனம் 3. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். Verse 3. And the sons of Azi, Israel, and the sons of Israel, Michael, and Obadiah, and Joel, Ishai, 5, all of them chief men. வசனம் 4. அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடிருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். Verse 4. And with them, by their generations, after the house of their fathers, were bands of soldiers for war, 36,000 men, for they had many wives and sons. வசனம் 5. இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படி எல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். Verse 5. And their brethren among all the families of Issachar were valiant men of might, reckoned in all by their genealogies 47,000. வசனம் 6. பென்யமீன் குமாரர் பேலா, பெக்கேர், எத்தியாயேல் என்னும் 3 பேர். Verse 6. The sons of Benjamin, Bela, and Becher, and Jediel, 3. வசனம் 7. பேலாவின் குமாரர் இஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். Verse 7. And the sons of Bela, Esban, and Azi, and Aziel, and Jeremoth, and Iri, 5, heads of the house of their fathers, mighty men of valor, and were reckoned by their genealogies 20 and 2,030 and 4. வசனம் 8. பெக்கேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெக்கேரின் குமாரர். Verse 8. And the sons of Becher, Zemira, and Josh, and Eliezer, and Eliane, and Omri, and Jeremoth, and Abia, and Anathoth, and Alemeth, all these are the sons of Becher. வசனம் 9. தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். Verse 9. And the number of them, after their genealogy by their generations, heads of the house of their fathers, mighty men of valor, was 20,200. வசனம் 10. எத்தியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா,
சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாகார் என்பவர்கள். Verse 10. The sons also of Jediel, Bilhan, and the sons of Bilhan, Jeush, and Benjamin, and Ehud, and Chenana, and Zethan, and Tharshish, and Ahishahar. வசனம் 11. எத்தியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். Verse 11. All these the sons of Jediel, by the heads of their fathers, mighty men of valor, were 17,200 soldiers, fit to go out for war and battle. வசனம் 12. சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர், ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். Verse 12. Shuppim also, and Huppim, the children of Aiar, and Heshim, the sons of Aher. வசனம் 13. நப்தலியின் குமாரரான பில்காளின் பேரன்மார் யாத்தியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். Verse 13. The sons of Naphtali, Jazeel, and Guni, and Jezer, and Shalom, the sons of Bilhah. வசனம் 14. மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீயினிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். Verse 14. The sons of Manasseh, Israel, whom she bare, but his concubine the Aramitess bare Machir the father of Gilead. வசனம் 15. மாகீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் இரண்டாம் குமாரன் செலோப்பியாத். செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். Verse 15. And Machir took to wife the sister of Huppim and Shuppim, whose sister's name was Macha, and the name of the second was Zelophehad, and Zelophehad had daughters. வசனம் 16. மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பேரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் உலாம், ரேகேம் என்பவர்கள். Verse 16. And Macha the wife of Machir bare a son, and she called his name Peresh, and the name of his brother was Sheresh, and his sons were Ulam and Rakam. வசனம் 17. ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். Verse 17. And the sons of Ulam, Budden, these were the sons of Gilead, the son of Machir, the son of Manasseh. வசனம் 18. இவன் சகோதரியாகிய அம்மொளெகேத் இஸ்கோதையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். Verse 18. And his sister Hammoleketh bare Ishod, and Abiezer, and Mahlah. வசனம் 19. செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். Verse 19. And the sons of Shemida were Ahan, and Shechem, and Likhi, and Aniam. வசனம் 20. எப்ராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்திலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். Verse 20. And the sons of Ephraim, Shuthelah, and Bered his son, and Tahat his son, and Alada his son, and Tahat his son. வசனம் 21. இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்திலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடுமாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். Verse 21. And Zabad his son, and Shuthelah his son, and Ezer, and Elid, whom the men of Gath that were born in that land slew,
because they came down to take away their cattle. வசனம் 22 அவர்கள் தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கங்கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். Verse 22 And Ephraim their father mourned many days, and his brethren came to comfort him. வசனம் 23 பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். Verse 23 And when he went into his wife, she conceived, and bare a son, and he called his name Beriah, because it went evil with his house. வசனம் 24 இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசின் சேராவையும் கட்டினவள். Verse 24 And his daughter was Sherah, who built Beth-horon the nether, and the upper, and Azan Sherah. வசனம் 25 அவனுடைய குமாரர் ரேப்பாக் ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக், இவனுடைய குமாரன் தாகான். Verse 25 And Repher was his son, also Resheph, and Telah his son, and Tahan his son. வசனம் 26 இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அம்மியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா. Verse 26 Ladan his son, Amid his son, Elishma his son. வசனம் 27 இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. Verse 27 Non his son, Jehoshua his son. வசனம் 28 அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதின் கிராமங்களும் பெத்தேலும் அதின் கிராமங்களும் சீகேமும் அதின் கிராமங்களும் காசா மட்டுக்கும் உள்ள அதின் கிராமங்களும். Verse 28 And their possessions and habitations were Bethel and the towns thereof, and eastward Naran, and westward Gezer, with the towns thereof, Shechem also in the towns thereof, unto Gazer in the towns thereof. வசனம் 29 மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சியானும் அதின் கிராமங்களும் தானாகும் அதின் கிராமங்களும் மெகிதோவும் அதின் கிராமங்களும் தோரும் அதின் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். Verse 29 And by the borders of the children of Manasseh, Bethshean and her towns, Tanach and her towns, Megiddo and her towns, Dor and her towns, in these dwelt the children of Joseph the son of Israel. வசனம் 30 ஆசீரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். Verse 30 The sons of Asher, Imna, and Iswa, and Ishwai, and Beriah, and Sarah their sister. வசனம் 31 பெரியாவின் குமாரர் ஈபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். Verse 31 And the sons of Beriah, Heber, and Malchiel, who is the father of Birzweet. வசனம் 32 ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாளையும் பெற்றான். Verse 32 And Heber begat Japhlet, and Shomer, and Hotham, and Shua their sister. வசனம் 33 யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். Verse 33 And the sons of Japhlet, Pasach, and Binhal, and Ashwath, these are the children of Japhlet. வசனம் 34 சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எக்குபா, ஆராம் என்பவர்கள். Verse 34 And the sons of Shemer, Ahi, and Roger, Jehuba, and Aram. வசனம் 35 அவன் சகோதரனாகிய ஏலிமின் குமாரர் சோபாக்,
இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். Verse 35. And the sons of his brother Helam, Zophar, and Imnah, and Shelesh, and Amal. வசனம் 36. சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னிப்பர், சூகால், பேரி, இம்ரா. Verse 36. The sons of Zophar, Swa, and Hanaphah, and Shual, and Beri, and Imrah. வசனம் 37. பேசேர், ஓப், சம்மா, சில்ச்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். Verse 37. Bezer, and Hod, and Shamma, and Shilsha, and Ithran, and Bera. வசனம் 38. எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். Verse 38. And the sons of Jether, Japhan, and Pisp, and Ara. வசனம் 39. உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். Verse 39. And the sons of Ulla, Arah, and Haniel, and Reziah. வசனம் 40. ஆசீரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். Verse 40. All these were the children of Asher, heads of their father's house, choice and mighty men of valor, chief of the princes, and the number throughout the genealogy of them that were apt to the war and to battle was 26,000 men. 1 நாளாகமம் அதிகாரம் 8. First Chronicles chapter 8. வசனம் 1. பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகராக் என்னும் 3ஆம் குமாரனையும். Verse 1. Now Benjamin begat Bela his firstborn, Ashbal the second, and Ahara the third. வசனம் 2. நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். Verse 2. Noah the fourth, and Rapha the fifth. வசனம் 3. பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். Verse 3. And the sons of Bela were Adar, and Gera, and Abid. வசனம் 4. அபிசுவா, நாமான், அகோவா. Verse 4. And Abishua, and Naaman, and Aho. வசனம் 5. கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் எக்கூத்தின் குமாரர். Verse 5. And Gera, and Shephuphan, and Huram. வசனம் 6. கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், ஆக்கியா, கேரா என்பவர்களே. Verse 6. And these are the sons of Ehud. These are the heads of the fathers of the inhabitants of Geba. And they removed them to Manahat. வசனம் 7. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அக்யூதையும் பெற்றான். Verse 7. And Naaman, and Ahi, and Gera, he removed them, and begat Uzzah, and Ahid. வசனம் 8. அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயிம் மோவாப் தேசத்திலே ஊசிம், பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர. Verse 8. And Shaharaim begat children in the country of Moab, after he had sent them away. Heshim and Bara were his wives. வசனம் 9. தன் பெண்ஜாதியாகிய ஊதேசாலே யோவாபையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும். Verse 9. And he begat of Hodesh his wife, Jobab, and Zibiah, and Mesha, and Milcham. வசனம் 10. எயூசையும், சாக்கியாவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். Verse 10. And Jews, and Shechia, and Mirma. These were his sons, heads of the fathers. வசனம் 11.
ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். Verse 11. And of Hashim he begat Abitub and Elpal. வசனம் 12. எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோத்தையும் அதின் கிராமங்களையும் உண்டாக்கினவன். Verse 12. The sons of Elpal, Eber, and Misham, and Shamed, who built Ono, and Lod, with the towns thereof. வசனம் 13. பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். Verse 13. Beria also, and Shema, who were heads of the fathers of the inhabitants of Ajaon, who drove away the inhabitants of Gath. வசனம் 14. அகியோ, சாஷாக், எரேமோத். Verse 14. And Ahio, Shashak, and Jeremoth. வசனம் 15. செபதியா, ஆராத், ஆதேர். Verse 15. And Zebediah, and Arad, and Adar. வசனம் 16. மிகாயேஸ், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். Verse 16. And Michael, and Ispa, and Joher, the sons of Beria. வசனம் 17. செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஈபேர். Verse 17. And Zebediah, and Meshullam, and Hezeki, and Heber. வசனம் 18. இஸ்மிராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். Verse 18. Ishmiri also, and Jezliah, and Jobab, the sons of Elpal. வசனம் 19. யாக்கிம், சிக்ரி, சப்தி. Verse 19. And Jakim, and Zichri, and Zabdi. வசனம் 20. எலியேனாய், சில்தாய், எலியேல். Verse 20. And Eliane, and Zilki, and Eliel. வசனம் 21. அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். Verse 21. And Adiah, and Bera, and Shimrath, the sons of Shami. வசனம் 22. இஸ்பான், ஏபேர், ஏலியேல். Verse 22. And Ishpan, and Heber, and Eliel. வசனம் 23. அப்தோன், சிக்ரி, ஆனான். Verse 23. And Abdon, and Zichri, and Hanan. வசனம் 24. அனனியா, ஏலாம், அந்தோதியா. Verse 24. And Hananiah, and Elam, and Antathiah. வசனம் 25. எபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். Verse 25. And Iphadeah, and Penuel, the sons of Shashak. வசனம் 26. சம்சேராய், செக்கரியா, அத்தாலியா. Verse 26. And Shamshere, and Shahariah, and Athali. வசனம் 27. யரிஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். Verse 27. And Jarisiah, and Eliah, and Zichri, the sons of Jeroham. வசனம் 28. இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். Verse 28. These were heads of the fathers, by their generations, chief men. These dwelt in Jerusalem. வசனம் 29. கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன், அவன் பெண்ஜாதியின் பேர்மாக்காள். Verse 29. And at Gibeon dwelt the father of Gibeon, whose wife's name was Macha. வசனம் 30. அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன், மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப். Verse 30. And his firstborn son Abdon, and Zur, and Kish, and Baal, and Nadab. வசனம் 31. கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். Verse 31. And Gedor, and Ahio, and Zachar. வசனம் 32. மீக்லோத் சிமியாவை பெற்றான்.
இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். Verse 32. And Mikloth begat Shimea, and these also dwelt with their brethren in Jerusalem, over against them. வசனம் 33. நேர் கீசை பெற்றான், கீஸ் சவுலை பெற்றான், சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். Verse 33. And Eniar begat Kish, and Kish begat Saul, and Saul begat Jonathan, and Malchishwa, and Abinadab, and Ishbal. வசனம் 34. யோனத்தானின் குமாரன் மேரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான். Verse 34. And the son of Jonathan was Meribal, and Meribal begat Micah. வசனம் 35. மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். Verse 35. And the sons of Micah were Pithon, and Melech, and Tariah, and Ahaz. வசனம் 36. ஆகாஸ் யோகதாவை பெற்றான், யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான், சிம்ரி மோசாவை பெற்றான். Verse 36. And Ahaz begat Jehoiada, and Jehoiada begat Alemoth, and Azmavath, and Zimri, and Zimri begat Moza. வசனம் 37. மோசா பினியாவை பெற்றான், இவன் குமாரன் ரப்பா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆத்சேல். Verse 37. And Moza begat Bineah, Rapha was his son, Eleazar his son, Azal his son. வசனம் 38. ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பொக்குரு, இஸ்மவேல், செக்கரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். Verse 38. And Azal had 6 sons, whose names are these: Azrikam, Bocheru, and Ishmael, and Sheariah, and Obadiah, and Hanan. All these were the sons of Azal. வசனம் 39. அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. Verse 39. And the sons of Ishak his brother were Ulam his firstborn, Jehush the second, and Eliphalet the third. வசனம் 40. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பெளத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். Verse 40. And the sons of Ulam were mighty men of valor, archers, and had many sons, and sons' sons, and 150. All these are of the sons of Benjamin. 1 நாளாகமம் அதிகாரம் 9. 1 Chronicles chapter 9. வசனம் 1. இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் வம்சவரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தி நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். Verse 1. So all Israel were reckoned by genealogies, and behold, they were written in the book of the kings of Israel and Judah, who were carried away to Babylon for their transgression. வசனம் 2. தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதிநீமியருமே. Verse 2. Now the first inhabitants that dwelt in their possessions in their cities were the Israelites, the priests, Levites, and the Nethinims. வசனம் 3. யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால். Verse 3. And in Jerusalem dwelt of the children of Judah, and of the children of Benjamin,
and of the children of Ephraim, and Manasseh. வசனம் 4. யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய். Verse 4. Uti the son of Amid, the son of Omri, the son of Imri, the son of Bani, of the children of Pharez the son of Judah. வசனம் 5. சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும். Verse 5. And of the Shilonites, Asai the firstborn, and his sons. வசனம் 6. சேராவின் சந்ததியில் எகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. Verse 6. And of the sons of Zerah, Juel, and their brethren, 690. வசனம் 7. பென்யமீன் புத்திரரில் அசெனூவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு. Verse 7. And of the sons of Benjamin, Sallu the son of Mashullam, the son of Hodaviah, the son of Hasenua. வசனம் 8. எரோகாமின் குமாரன் இப்னியா, மிக்கிரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா. இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். Verse 8. And Ibneah the son of Jeroham, and Elah the son of Azi, the son of Michri, and Meshullam the son of Shephatiah, the son of Reuel, the son of Ibneah. வசனம் 9. தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள். Verse 9. And their brethren, according to their generations, 956. All these men were chief of the fathers in the house of their fathers. வசனம் 10. ஆசாரியர்களில் எத்தாயா, யோயாரிப், யாகின். Verse 10. And of the priests, Jedaiah, and Jehoiarib, and Jashan. வசனம் 11. அகிதூபின் குமாரனாகிய மிராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணைக்கர்த்தன். Verse 11. And Azariah the son of Hilkiah, the son of Meshullam, the son of Zadok, the son of Meraiah, the son of Ahitub, the ruler of the house of God. வசனம் 12. மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா. இம்மெரின் குமாரனாகிய மெசில்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசிராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசாய் என்பவர்களும். Verse 12. And Adiah the son of Jeroham, the son of Pashur, the son of Malchiah, and Masai the son of Adiel, the son of Jazra, the son of Meshullam, the son of Mezhilamit, the son of Immer. வசனம் 13. அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாயிருந்தார்கள். Verse 13. And their brethren, heads of the house of their fathers, 1760, very able men for the work of the service of the house of God. வசனம் 14. லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா. Verse 14. And of the Levites, Shema the son of Hashab, the son of Azrikam, the son of Hashabiah, of the sons of Merari. வசனம் 15. பக்பக்கார், ஈரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிப்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா. Verse 15. And Bakbakkar, Herish, and Galal, and Mataniah the son of Micah, the son of Zichri, the son of Asaph. வசனம் 16. எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒப்பதியா. நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா.
Verse 16. And Obadiah the son of Shema, the son of Galal, the son of Jeduthun, and Berechiah the son of Asa, the son of Elkanah, that dwelt in the villages of the Netophathites. வசனம் 17. வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். Verse 17. And the porters were Shallum, and Akab, and Talman, and Ahiman, and their brethren. Shallum was the chief. வசனம் 18. லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். Verse 18. Who hitherto waited in the king's gate eastward. They were porters in the companies of the children of Levi. வசனம் 19. கோராகின் குமாரனாகிய எப்பியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். Verse 19. And Shallum the son of Kor, the son of Ebiasaph, the son of Korah, and his brethren, of the house of his father, the Korahites, were over the work of the service, keepers of the gates of the tabernacle, and their fathers, being over the host of the Lord, were keepers of the entry. வசனம் 20. எலியாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான். Verse 20. And Phinehas the son of Eleazar was the ruler over them in time past. And the Lord was with him. வசனம் 21. மெசெல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூட்டாரவாசல் காவல்காரனாயிருந்தான். Verse 21. And Zechariah the son of Meshelemiah was porter of the door of the tabernacle of the congregation. வசனம் 22. வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். Verse 22. All these, which were chosen to be porters in the gates, were 212. These were reckoned by their genealogy in their villages, whom David and Samuel the seer did ordain in their set office. வசனம் 23. அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். Verse 23. So they and their children had the oversight of the gates of the house of the Lord, namely, the house of the tabernacle, by wards. வசனம் 24. வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். Verse 24. In 4 quarters were the porters, toward the east, west, north, and south. வசனம் 25. அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடிருக்க வருவார்கள். Verse 25. And their brethren, which were in their villages, were to come after 7 days from time to time with them. வசனம் 26. தேவாலயத்தின் பண்டகசாலைகள் மேலும் பொக்கிஷசாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. Verse 26. For these Levites, the 4 chief porters, were in their set office, and were over the chambers and treasuries of the house of God. வசனம் 27. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தைச் சுற்றிலும் இராத்தங்கியிருந்து
காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். Verse 27. And they lodged round about the house of God, because the charge was upon them, and the opening thereof every morning pertained to them. வசனம் 28. அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். Verse 28. And certain of them had the charge of the ministering vessels, that they should bring them in and out by tale. வசனம் 29. அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். Verse 29. Some of them also were appointed to oversee the vessels, and all the instruments of the sanctuary, and the fine flour, and the wine, and the oil, and the frankincense, and the spices. வசனம் 30. ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். Verse 30. And some of the sons of the priests made the ointment of the spices. வசனம் 31. லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. Verse 31. And Mattithiah, one of the Levites, who was the firstborn of Shallum the Korahite, had the set office over the things that were made in the pans. வசனம் 32. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. Verse 32. And other of their brethren, of the sons of the Kohathites, were over the showbread, to prepare it every Sabbath. வசனம் 33. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியதிருந்தபடியினால் மற்ற வேலைக்கு நீங்களாகி தங்கள் அறைகளில் இருந்தார்கள். Verse 33. And these are the singers, chief of the fathers of the Levites, who remaining in the chambers were free, for they were employed in that work day and night. வசனம் 34. லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். Verse 34. These chief fathers of the Levites were chief throughout their generations. These dwelt at Jerusalem. வசனம் 35. கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால் கிபியோனின் மூப்பனாகிய ஏக்கியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். Verse 35. And in Gibeon dwelt the father of Gibeon, Jehiel, whose wife's name was Macha. வசனம் 36. அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப். Verse 36. And his firstborn son Abdon, then Zur, and Kish, and Baal, and Enyar, and Nadab. வசனம் 37. கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. Verse 37. And Gedor, and Ahio, and Zechariah, and Mikloth. வசனம் 38. மிக்லோத் சீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். Verse 38. And Mikloth begat Shimei, and they also dwelt with their brethren at Jerusalem, over against their brethren. வசனம் 39. நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். Verse 39. And Enyar begat Kish, and Kish begat Saul, and Saul begat Jonathan, and Malchishua, and Abinadab, and Ishbal.
வசனம் 40. யோனத்தானின் குமாரன் மெரிபால், மெரிபால் மீகாவை பெற்றான். Verse 40. And the son of Jonathan was Meribal, and Meribal begat Micah. வசனம் 41. மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். Verse 41. And the sons of Micah were Pithon, and Melech, and Tarea, and Ahaz. வசனம் 42. ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலிமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். Verse 42. And Ahaz begat Jerah, and Jerah begat Alemoth, and Azmavath, and Zimri, and Zimri begat Moza. வசனம் 43. மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆத்சேல். Verse 43. And Moza begat Binea, and Rephael his son, Eleazar his son, Azal his son. வசனம் 44. ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசரீக்காம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆத்சேலின் குமாரர். Verse 44. And Azal had 6 sons, whose names are these: Azrikam, Bocheru, and Ishmael, and Sheariah, and Obadiah, and Hanan. These were the sons of Azal. பைபிள் சவாலின் 114வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 7 முதல் 9 அத்தியாயங்கள் தலைமுறைகளையும் தேவனுடைய மக்களின் மீளுருவாக்கத்தையும் காட்டுகிறது. குடும்பங்கள், கோத்திரங்கள் மற்றும் ஆலய சேவைக்கான பொறுப்புகள் தெளிவாக ஒதுக்கப்பட்டிருந்ததை காண்கிறோம். தேவன் ஒழுங்கும் நோக்கமும் கொண்டவர் என்பதை இது உணர்த்துகிறது. தோல்வி மற்றும் சிறையின் பின்னரும் தேவன் தனது மக்களை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். ஒவ்வொரு பெயரும் அவரது திட்டத்தின் தொடர்ச்சியை காட்டுகிறது. இன்று நமக்கும் தேவன் ஒரு இடமும் நோக்கமும் வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆரம்பிப்போம். Welcome to day 114 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 7-9 continues the genealogies while highlighting the restoration of God's people and their responsibilities. These chapters show how families, tribes, and servants were carefully appointed for specific roles, especially in worship and temple service. It reminds us that God is a God of order and purpose. Even after times of failure and exile, God restores and re-establishes His people. Every name represents faithfulness and continuity in His plan. Let us begin today knowing that God has a place and purpose for each of us. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.